ஹாய் ஆரஞ்சபிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி. கட்சி ஆரம்பிச்சாச்சு, மாநாடு நடத்துவோம், கட்சி மீட்டிங் பண்ணுவோம், பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு இறங்காம எஜுகேஷன் பக்கம் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கொடுத்திருக்காரு விஜய். அதோட எதிரொலி தான் ஜூன் 28 பல மாவட்டங்கள்ல ஃபர்ஸ்ட், அதாவது 10th and 12th டாப்பரான எல்லா குழந்தைங்களுக்கும் ரிவார்ட் அண்ட் சர்டிபிகேட்ஸ் கொடுத்தாரு. இந்த ப்ரோக்ராம் ஒரு 8 to 9 மணி நேரம் கிட்ட போச்சு. அதுல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் அண்ட் விஷயங்கள் எல்லாமே தான் இந்த வீடியோல நம்ம கிளிம்ஸா பார்க்க போறோம். இதுல தளபதி என்ன ஸ்பீச் கொடுத்தாரு, அப்புறம் அந்த ஆன்டி பாடின பாட்டு எப்படி, அப்புறம் நிறைய குட்டி பசங்க ஸ்பெஷலான மொமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. சோ இது எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டக்குன்னு வீடியோக்களை வாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போலாமா? இந்த மாதிரி டாப்பர்ஸ்க்கெல்லாம் ஆனர் பண்றது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. லாஸ்ட் இயரும் இதே தான் பண்ணியிருந்தாரு. அந்த ஈவென்ட்ல போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே விஜய் அவர்களே பாத்துக்கிட்டாரு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயருமே அந்த ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 9-10 மணி நேரம் போச்சு. அந்த டைம் ஃபுல்லுமே நின்னு அவர் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டாரு. அதே மாதிரி தான் ஜூன் 28 ஒரு ஈவென்ட் நடத்திருக்காரு. இன்னொரு ஈவென்ட் ஜூலை 3 நடக்க போகுது. அப்புறம் தினமும் நடக்கிற நியூஸ் பத்தி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சேனலும், அதாவது ஒவ்வொரு நியூஸ் பேப்பரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை எழுதுவாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. சில பேருக்கு ரொம்ப முக்கியமா பட்டு ஃப்ரண்ட் பேஜ்ல போட்ட நியூஸ் சில பேருக்கு முக்கியமாவே இருக்காது. அது அவங்க கடைசி பக்கத்துல தான் போட்டிருப்பாங்க. நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்கங்க. புரிஞ்சதா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி 2 வார்த்தை பேசியிருப்பாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணோம். நம்ம பேரண்ட்ஸ்க்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அவங்களுக்கு தான். அதனால பார்த்து சூஸ் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு. பேரண்ட்ஸை விட அதிகமா ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப். அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. மாதா பிதா குரு, நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் தெய்வம். அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி அட்ரஸ் பண்ணது எனக்கு உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்பவே ட்ரக்ஸ்க்கு அடிக்டடா இருக்காங்க. அதனால சே நோ டு டெம்பரரி பிளஷர், நோ டு ட்ரக்ஸ் அப்படின்றத ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லி எல்லாரையும் சொல்ல சொன்னாரு. நோ டு ட்ரக்ஸ். No rare வாட்டி ப்ளீஸ் சே நோ டு டெம்பரரி பிளஷர். இந்த ட்ரக்ஸ் பிரச்சனையெல்லாம் அரசாங்கம் பாத்துக்கும்பா அப்படின்னு இல்லாம உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கோங்க, உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கன்க்ளூஷனா ஒரு லைன் சொல்லியிருந்தாரு, டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அப்படின்னு. ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அதை மட்டுமே வளர்த்துக்கோங்க. இந்த விஷயத்தை பத்தி அட்ரஸ் பண்ணதுக்காகவே தளபதிக்கு ஒரு ஸ்பெஷல் சராங்கே. Nothing personal, just service. பாட்டு பத்தி ஏதோ இன்ட்ரோல சொல்றேன்னு சொன்னியேமா, அதை பத்தி இன்னும் சொல்லவே இல்லையேன்னு கேட்டா, இருங்க சொல்றேன். அப்புறம் விஜய் எப்படி அழகா ஒரு 5 minutesல சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு போனாரோ, ஒரு 5 நிமிஷம் லைட்டா சாப்பிட்டு வந்துடுறேன். I'll see you soon. அதே மாதிரி நானும் தெம்ப ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த பாட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு மன வலிமையும் வேணும், உடல் வலிமையும் வேணும். ஏய் முத்துன மூஞ்சி, என்ன பயங்கர ஆவாசா இது? யாரு? வணக்கங்கண்ணா, மை சாங்கன்னு கேளுங்கண்ணா. நான் வளரலண்ணா, இட்ஸ் மை ஃபீலிங்னா. இது பேர் பாட்டா? கட்சியில சேரணுன்னு வீட்டுல சொன்னேங்கண்ணா, விடலைங்கண்ணா, விடவே இல்லைங்கண்ணா. அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா, வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயண்ணா கட்சின்னு சொன்னேங்கண்ணா, ஓகேன்னு சொன்னாங்கண்ணா. மகளிர் அணி, மாணவர் அணி கட்சின்னு வந்தாங்கண்ணா, எல்லாரும் சொன்னாங்க ஓகேங்கண்ணா. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. ஊதுறனா எல்லா கட்சியையும் ஊதுறோம்னா. வெளியே வா, மம்பட்டி விட்டு நடுமண்டு தொடக்குறியா? முதலமைச்சர் ஆக்குறோம்னா, ஆக்குறோம் உங்களை நான் முதலமைச்சர் ஆக்குறோம்னா. தேங்க்ஸ்ங்கண்ணா. இந்த சான்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா. 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறாடா. பாட்டு கேட்டீங்களா? இனிமே இந்த வாங்கன வணக்கம் நான் சாங் கேட்டா எனக்கு இந்த ஆன்டி மோகம் தான் வந்துட்டு போகும். ரொம்ப ஸ்வீட் ஆன்டி நீங்க, ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த விஷயம் எல்லாம் பேசியிருக்காரு. சோசியல் மீடியால எதுவும் அலப்பறையை கூட்டியிருக்காங்களா அப்படின்னு போய் பார்த்தப்போ ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இவங்களே படத்துல
வைக்கிற மாதிரி நடிப்பாங்களாம், அப்புறம் வேண்டாம்னு சொல்லுவாங்களாம். அதாவது இவங்களே பாம்பு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையிலே பேசியிருப்பாரு. அதுக்கு அதே போஸ்ட் கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருப்பாரு, படத்துல பண்ற மாதிரி நடிச்சா உண்மையிலுமே ரேப்ஸ்டவா இருப்பாங்க. ஏதாவது நல்ல விஷயம் சொன்னா கேட்டுட்டு போங்க, அதை விட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருப்பாரு. இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது ஒரு விஷயம் சந்தோஷமா இருந்துச்சு. குட்டைய குழப்பத்துக்கு ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா மீதி இருக்க 4000 பேரும் தெளிவா தான் இருக்காங்கன்னு சந்தோஷம். சில நேரத்துல அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நம்ம தான் பாத்துக்கணும், நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும். அடுத்து நம்ம பேரண்ட்ஸ்லாம் விஜய் கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்றத வரிசையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட் வந்து நீலகிரில இருந்து வந்திருந்தாங்க. அவங்க என்னதான் வசதி இருந்தாலும் எல்லாருக்குமே செய்யணும்னு தோணாது, ஆனா விஜய்க்கு செய்யணும்னு தோணி இருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க. வசதி இருக்கு, ஆனா இப்படி செய்யற ஒரு மனசு, அது நான் முதல் தடவை விஜய் சார் கிட்ட தான் எதிர்பார்த்திருக்கேன். அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். அப்புறம் இன்னொருத்தர் ஒரு முக்கியமான 3 கோரிக்கை வச்சிருப்பாரு. அது என்னன்னா, சாதி ஆணவ கொலையை வந்து நிறுத்தணும், அப்புறம் நம்ம மாநிலத்தை சாதி இல்லா மாநிலமா மாத்தணும், அப்புறம் மதுவை அறவே ஒழிக்கணும். ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயும் டாஸ்மார்க் ஆச்சு, எல்லாருமே மது குடிநோயாளிகளா ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இந்த விஷயம் உண்மையிலுமே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியர்களுக்கு சாதி அற்றோர் என்று அடையாளத்தை வழங்க வேண்டும். சாதியை ஒழிக்கணும்னு சொன்னப்பதான் இது ஞாபகம் வந்துச்சு. நோ காஸ்ட் சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்க முடியும். கோயம்புத்தூர்ல கூட அவரோட 3 வயசு குழந்தைக்கு நோ காஸ்ட், நோ ரிலிஜன், நோ காஸ்ட் அப்படின்ற சர்டிபிகேட்டை வாங்கியிருக்காரு. இதையே நான் இப்ப சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, உங்க சேவை சர்வீஸா மட்டும் இல்லாம நீங்க மாநில தலைவரா மாறணும் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ விஜயோட முகத்துல ஒரு சின்ன புன்னகையும் இருந்துச்சு. அவரு கண்டிப்பா சீஃப் மினிஸ்டர் ஆவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? அடுத்து நம்ம யங்ஸ்டர்ஸ் பேசினதெல்லாம் பாக்கணுமே, எல்லாருமே பயங்கரமான பேச்சாளரா இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எனக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடும்னு நினைக்கிறேன். உங்க கையால அவார்ட் வாங்கணும்ன்றது ஒரு பெரிய கனவுனா, பல தடைகளை தாண்டி வந்திருக்கோனா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு, உங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவோனா, எங்க எல்லாரும் சப்போர்ட்டும் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் விஷயம் சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சின்ன பொண்ணு ஒரு கோரிக்கை விட்டுருந்தாங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க, இதுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும். அதாவது இப்ப எக்ஸாம் மார்க் வந்துருச்சு, ரிசல்ட் கம்மி ஆயிடுச்சு, நீட் மார்க் வந்துருச்சு, ரிசல்ட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்றதுனாலலாம் டிப்ரெஷன்ல போறாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. செஞ்சுட்டா போச்சு. அடுத்து ஒரு பொண்ணு ஒரு கவிதை ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அத சத்தியமா நான் சொன்னா நல்லா இருக்காது, நீங்களே ஒரு 2 லைன் கேளுங்க. இன்று வெற்றி கழகத்தின் தலைவராய் எங்கள் அனைவர் மனதிலும் பதிந்தாய். எவ்வளவு அழகா வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்திருக்காங்க பாத்தீங்களா. அப்புறம் நீங்க முக்கியமான ஒரு விஷயத்த நோட் பண்ணோம். இந்த குழந்தைங்க எல்லாம் ஃபியூச்சர் சிஎம் அப்படின்னு எங்கயாவது ஒரு வார்த்தை ஆட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம விஜய் அண்ணாக்கு லைட்டா ஷை கலந்து ஒரு ஸ்மைல் வருது பாத்தீங்களா. நான் வருங்கால முதல்வர்கிட்ட அவார்டு வாங்குவேன் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்து இந்த விஷயம் ஆல்ரெடி ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அவங்க அக்கா பிரைஸ் வாங்கி அவங்க வந்து ஸ்டேஜ்ல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட தம்பி கிட்ட தளபதி கண்ணடிச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இது பாக்கிறதுக்கு செம்ம கியூட்டா இருந்துச்சு. அப்ப இது மட்டும் தான் கியூட்டான மொமெண்ட்ஸான்னு கேட்டா கிடையாது, நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் வரிசையா சொல்றேன், பாருங்க கேளுங்க. ஒரு பையன் கிட்ட பேசும்போது கண்ணத்துல எல்லாம் தட்டி எவ்வளவு ஜெல் ஆகி அவங்க ஃபேமிலி கூட பேசிட்டு இருக்காரு பாருங்களேன். அப்புறம் டெஃபெண்டம் பேரண்ட் ஒருத்தர் போட்டோ எடுக்கணும்னு விஜய் பக்கத்துல அடம் பிடிச்சு நின்னது, அதுக்கு விஜய் சிரிச்சது. அப்புறம் இன்னொரு பேரண்ட் ஒருத்தர் விஜய் கிட்ட போட உடனே ஒரு கருப்பு கண்ணாடியை மாட்டிட்டு ஒரு போஸ் கொடுப்பாரு. அப்புறம் இந்த ஆண்டி விஜயோட தீவிர ஃபேன் போல, அவரே லேடிஸ் நவுந்து நின்னாலும் இந்த ஆண்டியே போய் கையை பிடிச்சு ஷோல்டர்ல போட்டுக்கிட்டாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ சொல்லவா எதுக்கு இவங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்கன்னு. மாற்றுத்திறனாளிகள் 2 பேர் வந்தப்போ ரொம்பவே கேரிங்கா அப்ரோச் பண்ணிருப்பாரு. அதுல ஒரு பொண்ணு அழவே செஞ்சுட்டாங்க. அதுக்குமே ஆறுதல் சொல்ற மாதிரி ஷோல்டர்ல கை போட்டு பேட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி நம்ம தளபதியும் ரொம்ப ஸ்வீட்டா இந்த குட்டி பசங்க கூட எல்லாம் புஜிக் புஜிக் அப்படின்னு கொஞ்சம் எல்லாம் விளையாண்டாரு. லவ் சிம்பிள் காட்டி போட்டோ எடுக்கிறது, அவங்க அப்புறம் எப்படிலாம் போஸ் வேணும்னு கேக்குறாங்களோ அந்த மாதிரி எல்லாம் போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுன்னு ரொம்ப கியூட்டா பண்ணிட்டு இருந்தாரு. போன வருஷம்லாம் டைம் ஆக ஆக ரொம்ப டயர்டான மாதிரி ஆயிட்டாரு. அதுக்கு ரொம்ப நேரம் நின்னதும் ஒரு முக்கியமான காரணம் தான். ஆனா இந்த வருஷம் ஃபுல்லா மைண்ட் செட் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். த்ரூ அவுட் ப்ரோக்ராம் ரொம்பவே பிரிஸ்கா இருந்தாரு.
சோ இந்த இன்சிடென்ட் எல்லாமே நேஷனல் மீடியா கொண்டு கவர் பண்ணாங்க. அப்ப நம்ம கவர் பண்ணலாம் எப்படி அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ பண்ணியாச்சு. அப்புறம் ஜூலை 3 இன்சிடென்ட்டையும் கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி செக்மெண்டா பிரிச்சு ஒரு வீடியோவா பண்ணிடலாம். See you all in next video. Until then, tata bye bye from Rakesh and Jenny. Bye 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 bye.